இப்போ மாந்திரிகத்தில் இளநிலை முதுநிலைன்னு 2 பிரிவு இருக்குது. இளைநிலைங்கிறதுல வந்து அடிப்படையான விஷயங்களை எல்லா விஷயங்களும் ஒரு மந்திரவாதிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்துடும். அப்படி இருக்கையில் முதுநிலை பயிற்சிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதுநிலை பயிற்சிகளில் சித்தர்கள்ட்ட பேசக்கூடியது, மாடனுங்களுக்கு பூஜை சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணக்கூடிய முறைகள், கெடா வெட்டி பலி கொடுக்கறது, உயிர் பலி கொடுத்து செய்யக்கூடிய வழிமுறைகளை மாந்திரிக முதுநிலையில் சொல்லிக் கொடுக்கப்படுது. அடுத்தது ரசமணி செய்கிறது, நவபாசனம் செய்கிறது, அதுகளெல்லாம் மாந்திரிக முதுநிலையில் இருக்குது. முதுநிலை பயிற்சியில் அது மாதிரி செய்கிறோன்னு சொன்னால் இப்போ டைரெக்டாக இப்போ இளநிலை எடுக்காமல் அவங்க முதுநிலைக்கு கண்டிப்பாக போக முடியாது. அடிப்படை பயிற்சி எடுத்தவங்க மட்டும் அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க முதுநிலைக்கு பயிற்சிக்கு போனாங்கன்னா அவங்க ரசமணி செய்யக்கூடியதை தெரிஞ்சுக்கலாம், நவபாசனம் செய்கிறத தெரிஞ்சுக்கலாம், தங்கம் செய்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி சுடுகாட்டில் போய் பூஜை போடக்கூடிய முறைகள், வண்ணார மாடனுக்கு பூஜை போடக்கூடிய முறைகள், சித்தர்கள்ட்ட பேசக்கூடிய முறைகள், இது மாதிரி ஹெவியான பயிற்சி முறைகளெல்லாம் அதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்.